ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கொள்கையோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய 2.0 என்று சொல்லக்கூடிய 2026ஆம் ஆண்டு இப்பொழுது நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது 200 நாளை நமதே 200 நமதே என்ற அந்த இலக்கத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற இருக்கிறது. இன்றைக்கு நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்து விட்டு நான் தான் முதலமைச்சர் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இந்த இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. ஒரு சுயமரியாதை இயக்கம் என்று சொன்னால் அது திமுக தான். ஒரு தன்மான இயக்கம் என்று சொன்னால் அது திமுக தான். இனி திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவரெல்லாம் இன்றைக்கு மெரினாவிலே இடம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிப்பதற்கு ஒரு கொம்பனாலும் முடியாது. ஏன் என்று சொன்னால் இது பணங்காட்டு நெறி, எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இனி வரக்கூடிய எந்த தேர்தலானாலும் சரி, அது 2026 ஆனாலும் சரி, 31 ஆனாலும் சரி, 36 ஆனாலும் சரி, அனைத்து தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தளபதியாருடைய தலைமையில் தான் ஆட்சியில் அமரப்போவது உறுதி 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 என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இனி அதிமுக அண்ணா திமுகவாக இருந்த அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறி இன்றைக்கு அடிமை கூட்டத்தினுடைய சாசனமாக மாறிவிட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இனி அதிமுகவுக்கு இது கடைசி தேர்தலாக அமையக்கூடும் என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி. ஆனாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய எதிரிகள் தூரத்தில் நான் எட்டி பார்க்கிற வரையிலும் எனக்கு எதிரிகளே கிடையாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து விட்டார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய எதிரிகள் இல்லை என்று சொல்ல மாட்டோம். எங்களுடைய தோழமை கட்சிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சேர்த்துதான் இன்றைக்கு இந்த வெற்றியை நாங்கள் பெறப்போகிறோம். அதனால் திமுகவுடைய வெற்றி தொடரும் தொடரும் தொடரும். கழக தலைவர் தொடருவார். தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் என்று சூளுரைக்கிறேன். இந்த மாமன்னன் அருமையான இந்த மலைக்கோட்டையினுடைய நடைபெறுகிற இந்த மிகப்பெரிய மாநாட்டில் திராவிட தொண்டனாய், இளைஞரணி துணை அமைப்பாளராய், அன்பு சகோதரனாகிய உங்களிடம் இன்றைக்கு ஒரு சூளுரையை மேற்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.